நம்முடைய குரு ஒரு கவிதையை சொல்வார். அதுதான் இந்த விழாவினுடைய சிறப்பு அம்சம். சேட்டு ஒன்னும் பயப்படாத, நானும் எஸ்கேப் ஆயிட்டேன். யார் எஸ்கேப் ஆக சொன்னது? முதல்ல ஸ்டேஜுக்கு பின்னாடி வாயா. ஸ்டேஜுக்கு பின்னாடியா? குஜாலா குடிச்சுக்கிட்டு இருந்தவன கூட்டிக்கிட்டு வந்து ஏதாவது ஒரு வழி சொல்லியா? இந்த பக்கமா ஒரு வழி இருக்கு, ஓடி போயிடலாம். சமாளிக்கிறதுக்கு வழி கேட்டா வேஷம் கலையறதுக்குள்ள வா, எஸ்கேப் ஆகி போயிடலாம். முடியாது சேட்டு. ஒரு செயல்ல இறங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் 100 வாட்டி யோசிச்சுக்கலாம். ஆனா இறங்குனதுக்கு அப்புறம் ஏன்டா இறங்கணும்னு ஒரு தடவை கூட யோசிக்க கூடாது. எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா என்ன? எடியா நம்ம ஐட்டத்தை. இப்ப மேட்ருக்கு போலாமா? ஸ்டார்ட். மஞ்சள் பூசிய முகம். கஞ்சா. கஞ்சாதானே போதை எனக்கு, கஞ்சாதானே போதை எனக்கு. பெண்ணே மஞ்சா பூசிய உன் முகத்தை பார்க்காத போது. பால் வண்டி. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால். பால் வண்டியில் அடிபட்டவனுக்கு அன்னைக்கே பால். அபிநயா. டேய், இப்ப எதுக்கு நீ பல்ட் அடிக்கிற? உட்காரா. கவிதை தெரியாது எனக்கு. ஏன் அது வீட்ல இருக்கும்போதே தெரியாதா? மேடை யாருன பேருக்கு தான் தெரியுமா? மவன நீ வெளியே வாடா. எப்படி? கவிதை தெரியாது எனக்கு. அழகிய தமிழ் மகளே, உன்னை தவிர வேறு கவிதை தெரியாது எனக்கு. குரு, எவன்டாவா? 3 எழுத்துல சும்மா கில்லி மாதிரி ஒரு கவிதை சொல்லு பாப்போம். உங்க அப்பனாடா சொல்லுவான்? 3 எழுத்துல கவிதை உங்க அப்பனா சொல்லுவான்? அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் சொல்லுவேன் 3 எழுத்துல கவிதை நான் சொல்லுவேன். சொல்லட்டுமா? அம்மா அம்மான்னு சொல்லிப்பார். அதை தாண்டி எதிரா கவிதை.